சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்களுக்கு நல்ல நேரம்லாம் தொடங்கி 5 மாதம் ஆச்சு சார். உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கி சூப்பரான நேரமெல்லாம் வந்துருச்சு. இப்போது இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அப்படி பொற்காசுகள். நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாகப்பிரிவினை, சகோதரர்கள், இந்த 3 பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 30 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா நீச்சமாயிடு வர அப்புறம் துலாத்தில் அந்த அவரு இன்னும் நீச்சமாயிட்டாருன்னா நீங்கள் தொடவே கூடாது காசை. ஸோ அப்போது அடுத்த ஒரு 40 நாளுக்கு இந்த 18ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு 12 கூடிய மிதுனம் அவர் தான். அவர் உச்சமானா என்ன ஆகும்? 3 நாள் கூட பிறந்தவங்களால பிரச்சனை. உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையே அதுதான். இன்னைக்கு நீங்கள் கத்துறீங்கன்னா கத்துனது நீங்கள் இல்லை, சந்திராஷ்டமம். உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படி செய்கிறது, உங்களுக்குரிய கிரகங்கள் அப்படி செய்கிறது. நம்ம கையில் இதை வேணால் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வீடியோவில். இப்போ நான் சொன்னது நடக்கலைன்னா பாருங்கள், ஷார்ட் அந்த முருகனை பார்ப்பீங்க. காரணம் என்னென்னா, சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்து துலாத்தில் ஆட்சி பெறுகிறார். இந்த ஆள் உங்களுக்கு பாதகாதிபதி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நாள் நீங்கள் ஏதாவது தோல், கண்ணு, பல்லு, எந்த ஆப்ரேஷனுக்கு நான் வரமாட்டேன். இல்லை சார் முடியை கழட்டிட்டு ஃபுல்லாக விக்கு மாதிரி வச்சிடலாம் சார், பழைய முடி வேணாயா, நீ எதுவும் செய்ய வேண்டாம். தயவுசெய்து அலங்காரப்படுத்துகின்ற விஷயங்கள் இதிலும் இந்த மாதத்தில் இப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுன்னா என்ன சொல்வீங்க? இப்படி நடந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. சுமங்கலிகளுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம், இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் சொல்வேன், சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ கஷ்டம் வருது? வாழ்க்கை என்ன சார் நாங்கள் பண்ணோம்? சார் இதெல்லாம் பழைய கதை. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல நேரம்லாம் தொடங்கி 5 மாதம் ஆச்சு சார். உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கி சூப்பரான நேரமெல்லாம் வந்துருச்சு. இப்போது இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அப்படி பொற்காசுகள். பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மரத்தை போய் உழுக்குறீங்க, அப்படியே கொட்டுது, நனையிறீங்க. அவ்வளோதான் விஷயம். ஒரு மழை வந்த விருட்சத்துக்கு அடியிலே ஒரு குழந்தை எப்படி விளையாடுமோ, அப்படி இந்த செல்வம் எனும் இந்த விருட்சத்துக்கு அடியிலே நீங்கள் அதை உலுக்கி விளையாட போகிறீர்கள். உங்களால் கற்பனை பண்ண முடிஞ்சால் கற்பனை பண்ணுங்கள். அவ்வளவு நல்ல நேரம். எப்படி சொல்கிறீங்க என்றால், உங்கள் வீட்டில் தான் நீச்சபங்க ராஜயோகத்தில் ஆரம்பித்து எல்லாமே நடக்க போகுது. என்ன வீடு? கடகத்தில் தான் இதெல்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாதம். சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு என்ன நல்லது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போது மெடிக்கல் ரிப்போர்ட்டே எடுத்துக்கோங்க. முதல்ல டாக்டர்கிட்ட நம்ம கண் எங்கே தேடும்? கடைசி அந்த இம்ப்ரெஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த இம்ப்ரெஷனுங்கிற பாயிண்ட்டை கண்ணு தேடும். என்ன சொல்ல வரீங்க? இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன, எது தப்புங்கிறது ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே போயிடும். அப்புறமா ரைட்டெல்லாம் படிப்போம். ரைட் அப்புறம் படிக்கலாம் சார், தப்பை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஏன்னா அதுதான் அந்த ஸ்கேன் எடுத்ததுக்குரிய அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ இந்த மாத பலன்களை ஒரு வரியில் சொன்னால், ஒரு புட்டியில் அடைத்து சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது வேஸ்ட்டு சார், இந்த மாதம் விட்டுருங்க சார், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் சார் என்றால் என்ன சொல்லுவீங்க? இப்படி வேஸ்ட்டு சார்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன நினச்சிங்க? என்ன குருஜி பெரிய பெரிய வார்த்தைலாம் பயன்படுத்துறீங்க, முயற்சி பண்ணாதீங்கிறீங்க, வேஸ்ட்டுங்கிறீங்க. நான் எவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஆள் தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாகப்பிரிவினை, சகோதரர்கள், இந்த 3 பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வேண்டாம், விட்டுருங்க. அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டு கையில் 1 கோடி வச்சுட்டு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். நண்பர்களே, ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யானைக்கு ஒரு கரும்பு காடே பத்தாது, எறும்புக்கு ஒரு சர்க்கரை துகள் போதும். நீங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் பார்க்கும் பருமனில் இருக்கிறது. நீங்கள் நிறைவில் தான் இருக்குது வாழ்க்கை. பணம் பெருசு சிறுசுங்கிறது அர்த்தம் இல்லை. எனக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், அதுக்கான ரைட்டாக, அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெரிய பணம் வந்தால் பெரிய ஆள், சின்ன பணம் வந்தால் சின்ன ஆளுங்கிறத அந்த கருத்துலேருந்து வெளிவாங்க. இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்க? அப்போ நான் என்ன தான் செய்கிறது? சும்மா வச்சுக்கோங்க சார். நிறைய பேர் எங்கிட்ட வர்றவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸே என்ன அப்படின்னா, காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். என் பேங்க் அக்கௌண்ட்டில் 7,840 ரூபா இருக்குது. நைட்டு படுக்கும் போது 8,300 ரூபா இருக்குன்னா இந்த நாள் நான் சம்பாதிச்சேன்னு அர்த்தம். இல்லை இது கம்மியாக இருக்குன்னா இந்த நாள் எனக்கு லாஸுன்னு அர்த்தம். சிம்பிளாக விடுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கூட பணத்தை வச்சுருக்கலாம். இந்த மாதம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. காரணம் என்ன?
வரேன் வரிசை விளக்கம் சொல்லிட்டுமா, ஜோதிட ரீதியான விளக்கம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு 2 குடையவர், தனாதிபதி. அவர் ஆட்சி பெற்று இருந்தார். ஆட்சி பெற்று அப்போ ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக என்கிட்ட நிறையா பணம் வந்துருக்கணும். சட்டம் அப்படி தான் சொல்லுது. எத்தனை பேருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் 100க்கு ஒரு 70 பேருக்கு வந்திருக்கும். வராதவங்க கொஞ்சம் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். இப்பயும் சொல்கிறேன், கீழே கமெண்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுவேன். 2 கூடையவர் ஆட்சி பெற்றிருந்தார். 3க்கு போயிட்டாருங்க. இது கன்னிக்கு போயிட்டார். எப்போ? 18ஆம் தேதிக்கு அப்புறம். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அவசரம், அர்ஜென்ட்டு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா 18க்கு முன்னாடி பண்ணுங்கள். ஆனால் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 40 நாளைக்கு இப்படி சூரியன் ஒரு டிரான்சிஷனுக்கு 30 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா நீச்சமாயிடு வர அப்புறம் துலாத்தில் அந்த அவரு இன்னும் நீச்சமாயிட்டாருன்னா நீங்கள் தொடவே கூடாது காசை. ஸோ அப்போது அடுத்த ஒரு 40 நாளுக்கு இந்த 18ஆம் தேதியிலேருந்து எந்த பணத்தையும் தொடாதீங்க, கொடுக்காதீங்க. வராது. நம்பிக்கைட்டா சார், நம்ம இப்போ பக்கத்துட்டு குமார்னு கொடுத்தேன் சார், பக்கத்துட்டு குமார் ஓடி போயிடுவான். நான் மட்டும்தான் இப்படி சொல்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்குது. நான் நடக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்க்குறேன். ஐபிசி பக்தி வழியாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நிர்வாகத்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 பேர் என்கிட்ட புலம்புறீங்க. தேவை சரியில்லாத நேரத்தில் பணம் கொடுத்து பாருங்கள். அந்த பணம் திருட்டு போகிறதும் ஒன்று தான், இன்னொருத்தன் தூக்கிட்டு போகிறதும் ஒன்று, எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ 3ஆம் இடத்துல எது கன்னியில் 3ஆம் இடத்துல யார் இருக்கார்? புத பகவான் உச்சம் பெறுகிறார். இவர் வந்தோடனே 3ஆம் தேதிலாம் வந்தோடனே ஃபஸ்ட் ஆளாக உச்சமாயிட்டார். மாதம் தொடங்கினோடனே. ஆனால் ஆகிட்டு போகிறார். அதுக்கு என்ன ஆகலாம் தான். ஆனால் அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவரே 12 கூடையவர். கடகராசிக்கு 12 கூடிய மிதுனம் அவர் தான். அவர் உச்சமானால் என்ன ஆகும்? 3 கூட பிறந்தவங்களால பிரச்சனை ஏற்படும். அப்போ நீங்கள் எங்கள் அண்ணன் கொஞ்சம் முன்ன பின்ன ஒத்து வந்தாருன்னா இந்த சொத்தை 2ஆக பிரிக்கலாம். இது போன்ற விஷயங்கள் சில குடும்பத்தில் இருக்கும். சில குடும்பத்தில் என்ன இருக்கும்? முதல்ல நீ வாங்குடா, அதுக்கப்புறமா உன் பேரில் போட்டு எனக்கு எடுத்து கொடு. நான் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். லோன் சில பேர் மாற்றி கட்டிப்பாங்க. அண்ணா தம்பி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதுதான். ஆனால் அது கிடைக்காது. இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்கள் அண்ணா வேணான்றவர். நிறைய பேர் வீட்டில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த நேரம் சரியில்லாதப்போ நம்ம போய் அண்ணா தம்பிகிட்ட உதவி கேட்கும்போது அவங்க படக்குன்னு சொல்கிறவொன்னே நம்ம லைஃப் டைம் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். பேசுனது அவங்க இல்லைங்க, உண்மையை நல்லா புரிஞ்சுக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையே அதுதான். இன்றைக்கி நீங்கள் கத்துறீங்கன்னா கத்துனது நீங்கள் இல்லை, சந்திராஷ்டமம். உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படி செய்கிறது, உங்களுக்குரிய கிரகங்கள் அப்படி செய்கிறது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இந்த 3-12 கூடிய புத பகவான் உச்சமாகும்போது லேண்ட் விஷயத்தில், பாகப்பிரிவினை விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். சொத்து அப்புறம் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, எங்கேயும் போயிடாது. அடுத்ததாக சகோதரர்கள், நான் சொல்லிட்டேன். சரி, ரைட். வந்ததுலேருந்து நெகட்டிவ், அது நடக்காது, இது நடக்காது. என்ன சார் இது? எப்போ பார்த்தாலும் எது நடக்காது? எது நடக்கும் அது சொல்லுங்களேன். இப்போ வாங்க பாசிட்டிவான பாயிண்ட் வரலாமா? இந்த மாதத்தில் இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சார், பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அது நழுவி ஐபிசி பக்தி வெடியே உங்கள் வீட்டு ஹாலில் விழுந்திருக்குன்னா சும்மா சாதாரண கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவதை தெய்வங்கள் தரிசனம் மாதிரி செவ்வாயின் தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உள்ளபடியே சொல்லுகிறேன். இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். உள்ளபடியே சொல்லுகிறேன். 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் உங்கள் கண்முன் தரிசனம் தருவார். அது நடந்தே தரும். ஆடு தான் அவருடைய வடிவம், அக்னி அவருடைய வடிவம். நீங்கள் சீரியஸாக அவரை தரிசனம் பண்ணுவீங்க, உண்மையிலேயே பக்தி கொண்டவர்கள். காரணம் என்னென்னா, முருகப்பெருமானின் மறுவடிவம் யார்? செவ்வாய். செவ்வாய் அவ்வளோ பெரிய தீவிர பக்தர். சாட்சாத் அந்த முருகனை நீங்கள் பார்ப்பீங்க. இதை வேணால் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வீடியோவில். இப்போ நான் சொன்னது நடக்கலைன்னா பாருங்கள், சாட்சாத் அந்த முருகனை பார்ப்பீங்க. காரணம் என்னென்னா, 5 கூடிய யோகாதிபதி அவர் உங்களுக்கு தான். செவ்வாய் யாருக்கு எப்படி உங்களுக்கு தெரியுது? அது தேவையில்லாத விஷயம். செவ்வாய் யாருக்கு முரடனாக இருக்கலாம். செவ்வாய்க்கு பேர் நிறையா இருக்குது. செவ்வாய் பேர் முரடனா, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி அவர் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற குரு ஏற்கனவே உடம்புல இருக்கார். சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் அடைந்து தன் சொந்த வீடாகப்பட்ட விருச்சிகத்தை பார்த்து, இது உங்களுக்கு யோகஸ்தானம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வரும் பாருங்க ஒரு தைரியம். டாட்டா. கடகராசிக்காரர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் பதிவுங்க இது. காரணம், நிச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு தான் நடக்குது. இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. 20ஆம் தேதி என்ன நடந்தாலும் சரி, கடகராசிக்கு ரொம்ப பூச நட்சத்திரம், உங்களுக்கு ரொம்ப ராசியானது தாரை வடிவங்கள்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிட்டோம். நம்ம சொல்லிட்டோம். என்னது? வேல் தான் உங்களோட தாரை வடிவம். அது உங்களுக்கே தெரியும். அபிஜித் நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அபிஜித் நட்சத்திரம் வர்ற அந்த நேரத்தில் வேலை கையில் வச்சுண்டு மனசார மனசுக்குள்ளே ஓம் முருகா பிடிச்ச மாதிரி கும்பிடுங்க. முருகனுக்குன்னு சட்டன் வேர்ட்ஸு, சட்டன் இது என்னை கேட்டால் முருகனுக்கு நிறையா சொல்வேன். ஆனால் அதெல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் எனக்கு எவ்வளோ தெரியும், தமிழ் எவ்வளோ தெரியும், அந்த பாண்டித்யத்தில் இல்லை. கடவுள் எதில் இருக்கார்? பக்தியில் இருக்கார். உள்ளன்போடு பெருக்கு அதில் இருக்கார். அப்போது இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா 20ஆம் தேதி அதே மாதிரி இன்னொரு நாள் மோஸ்ட் டேஞ்சரஸ் டே. தட் டே
இதையும் மிஸ் பண்ணாதீங்க. சார் 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 நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இப்போ குறுக்க கொடுங்க? இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலம் ஒருத்தர் கேட்டார், அந்த மாதிரி தான், நல்லா தானே போயிட்டுருக்கு ராம்ஜி, எதுக்கு குறுக்க சொல்கிறீங்க? இதையும் சொல்லணும்ல. 24ஆம் தேதி சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்து துலாத்தில் ஆட்சி பெறுகிறார். இந்த ஆள் உங்களுக்கு பாதகாதிபதி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நாள் நீங்கள் ஏதாவது தோல், கண், பல்லு, முடி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தோல், கண், பல்லு, முடி, அப்புறம் கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ், இந்த இது சொல்கிறாங்களே கருமுட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஆண் பெண் உறவுகளுக்குள்ள, இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த தயவுசெய்து வேணால் விட்டுருங்க, பண்ணாதீங்க. அந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ மிஸ் பண்ணாதீங்கிறீங்க, பண்ணக்கூடாதுங்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்கள். 24ஆம் தேதிக்கு முன்னாடி எதனாலும் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க, மைண்டுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் யார் வந்து கேட்டாலும் நோ 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 நோ, எந்த ஆப்ரேஷனுக்கு நான் வரமாட்டேன். இல்லை சார், முடியை கழட்டிட்டு ஃபுல்லாக விக்கு மாதிரி வச்சிடலாம் சார், பழைய முடி வேணாயா, நீ எதுவும் செய்ய வேண்டாம். தயவுசெய்து அலங்காரப்படுத்துகின்ற விஷயங்கள் இதிலும் ஈடுபட வேண்டாம். ஸ்கின்னு பிளாஸ்டிக் சர்ஜரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வைர வியாபாரிகள் ஜாக்கிரதை. வைரம் சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம அப்படி இல்லை, நமக்கு வேறு கேரக்டர். ஸோ இப்போ 2 கூடிய குரு யார், சூரிய பகவான் 3இல் மறைந்திருக்கிறார். மிஸ் பண்ணாதீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 20ஆம் தேதி, நான் சொன்ன மாதிரி 24ஆம் தேதி, ரைட். இப்போது இந்த மாதத்தில் இது பண்ணால் லாபமும் மகிழ்ச்சியும் அதிகமாக வரும்னா எதை சொல்லுவீங்க குருஜி? இதை பண்ணால் லாபமும் மகிழ்ச்சியும் அதிகமாக வரும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சார், 1000 குறை சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் எப்படி படிக்கணும் தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தை அனுபவித்து படிக்கணும். இங்கே பாருங்கள், சுக்கிர பகவான் ஆட்சி. இவர் யார்? இவர் ஒரு குரு, இவர் அசுர குரு. இந்த பக்கம் குரு உச்சம். இவர் யார்? தேவகுரு பிரகஸ்பதி. ரைட்டா? புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரனோட புதன் சேர்ந்திருக்கார். இவர் ஒரு சுபகிரகம். ஆக இத்தனை மங்களங்கள் சேர்ந்திருக்கின்ற ஒரு ஆள் சந்திரனோட வீடு. சந்திரன் சுபகிரகம். அப்போது இத்தனை சுபர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? வீட்டில் எப்போ பார்த்தாலும் மங்களவாத்தியம் கேட்டுகிட்டே இருக்கணும். வீட்டில் மகிழ்ச்சி வரணும்னா என்ன செய்யணும்? சும்மாவே மங்களவாத்தியம் போடுங்க. இப்போ கூட நான் சொன்னேன், மங்களவாத்தியம் வாசிக்க சொல்லுங்கள், மங்களவாத்தியம் கேட்டுகிட்டே இருங்க. யாரெல்லாம் மங்களவாத்தியம் டெய்லி கேட்குறீங்களோ நல்லா இருப்பீங்க. சார், மங்களவாத்தியத்துக்கு எங்கே சார் இருக்குது காசு? சார், சினிமா சும்மா பாட்டு போடுங்க சார். இப்போ என்ன, காலைல எந்திரிச்ச உடனே கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதமும் மங்களவாத்தியம் கேட்குற பழக்கம். வீட்டு பெண்கள் உங்களுக்கு சொல்கிறேன், கடகராசிக்கார பெண்கள் இந்த பாட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சஷ்டி கவசம் போடுறீங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை, நானே பார்த்துருக்கேன் உங்களை. ஆனால் அதோடு சேர்ந்து ஞான விநாயகனே சரணம் நல்லவனே எமக்கெல்லாம் வல்லவனே வருகஷி ஞானவி. என்ன குருஜி பாட ஆரம்பிச்சிட்டிங்க? ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார் பாருங்க. இந்த ஆள் தான் இந்த பணத்தை கெடுக்கிறது உங்களுக்கு. கேதுன்னா ஞானகாரகன் கேது மட்டும்தான் இங்கே அசுபர். இந்த கட்டத்தை பாருங்கள், கடகத்தில் ஒரு சுபர் இருக்கார், யார்? குரு. இந்த பக்கம் துலாத்தில் ஒரு சுபர் இருக்கார், யார்? சுக்கிரன். இந்த பக்கம் யார் பாவி? இந்த மிஸ்டர் பாவி கேது தான். இவன் ஒருத்தன் தான் பாவி. இவர் எப்போ ஜில்லாவார்? யஜ்யங்கள் கேட்டால் ஜில்லாவார் கேது. யஜ்ய சத்தம் ஏதாவது சாந்தி பஞ்சகம் மாதிரி போட்டு விட்டு அதை கேட்கறது நல்லது. அல்லது மங்கள வாத்தியம் கேட்குற, பிள்ளையார் பாட்டு கேட்குற, பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், இதை மட்டும் பண்ணுங்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியும் விளையாடும் உங்கள் வீட்டில். மங்கள வாத்தியம் கேட்டுகிட்டே இருங்க. அடுத்ததாக, இந்த மாதத்தில் இப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுன்னா என்ன சொல்லுவீங்க? இப்படி நடந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. சுமங்கலிகளுக்கு பூஜை செய்யுங்கள், நல்லது, உங்களுக்கு நல்லது. ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியார் 1000 தான் இருந்தால் பாதகாதிபதி. ஒரு சின்ன பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஒரு இளம்பெண். சரி, சின்ன பொண்ணுன்னா உங்களுக்கு இளம்பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் வது, இப்போ அவள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா, உங்களால் முடிஞ்ச கன்னிகா பொண்ணு, அவளுக்கு புடவை, அவளுக்கு வளையல் இதெல்லாம் எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு உதவி செய்கிறது சிறப்பு, மகிழ்ச்சி. அல்லது எனக்கு அதுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது சார், இப்போல்லாம் யார் சார் வாங்குறா அப்படின்னா, சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை இருந்தால் அழகுபடுத்தி, நல்லா அழகுபடுத்தி அம்பாள் மாதிரி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க. சுக்கரன்னா ஸ்வீட். அந்த ஸ்வீட் அந்த குழந்தை சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சுமங்கள். இதை பண்ணுங்கள். சுக்கரனுடைய அருள் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கண்ணாடி வாங்கி தர வேண்டும். இப்போ பெருமாளோட தாயார் சன்னிதானத்துக்கு என்ன பண்ணோம்? கண்ணாடி. தாயாருக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும் ரவுண்டாக. ஒரு விளக்கு ஏற்றினா 10 விளக்கு தெரியாதுல. அந்த மாதிரி கல்யாணம் வரிசை அது மாதிரி அழகுபடுத்தி பாருங்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான நாட்கள் 24ஆம் தேதி, 25ஆம் தேதி. என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னா இந்த நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள். இதை மனசில் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், 18ஆம் தேதிக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ் வர்றது 24ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். மற்றபடி சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, யோகம் வருது, நீச்சபங்க ராஜயோகத்தால் அரச பதவி கிடைக்குது, அரசராகவே ஆக போகிறீங்க. காரணம் 5 கூடிய யோகாதிபதியே முன்னின்று வழங்குகிறார் வாழ்க்கையின்
அடுத்த படிநிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தலைன்னா நம்மளை மாதிரி ஒரு டைம் வேஸ்டர் யாரும் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த 20க்குள்ளே ஒரு பெரிய விஷயத்த காட்டு புளி அடிச்சு காட்டு ராசா வராண்டா பெரிய ப்ராஜெக்டை பிடிச்சிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க. இல்லை சார் அதான் சார் அந்த ப்ராஜெக்ட் அந்த பெரிய ப்ராஜெக்ட் தான் சார் போயிட்டுருக்கு, அதிகாரி கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, நிறையா நாம்ஸு சேஃப்டி நாம்ஸ்லாம் ப்ராப்ளம் வருது, வீட்டில் முதல்ல நிம்மதி இருந்தால் தான் சார் ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க? இருக்கா? இதெல்லாம் ஜென்ரலாகவே உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணோம்? கீழே போய்ட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். ஒன்று ஆறுமுக ருத்ராட்சம் போட்டுக்கலாம், சுக்கரனுக்குரியது, அல்லது ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணலாம். ஐபிசி ஐயர் சர்வீஸை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நீங்கள் இங்கே பேசிட்டே இருக்கும்போது ஒரு QR கோடு ஒன்று போய்ட்டுருக்கோம். உங்களுடைய மொபைல்லையோ அல்லது டிவிலையோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணலாம். என் பதிவுகள், என் மூத்தோர் பதிவுகளை தினசரி நீங்கள் அதில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு, நல்ல நேரம். ஒன்று ஹோமம் பண்ணுங்கள், இல்லை ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மந்திரங்கள் ஏதாவது சொல்லுங்கள், மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. பாட்டு மங்கள வாத்தியத்தை மறந்துடாதீங்க. உடனடியாக ஐபிசி கஸ்டமர் கேர் கேளுங்க, கைட் பண்ணுவாங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.